வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்கிறே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சரவணனுக்கு காலை முத்துப்பாண்டி உடச்சி போடுறாங்க. இப்போவாது அந்த காம்படிஷன் கபடி போட்டியில் கலந்துக்காமல் இருப்பல, இனி நீ போராட மாட்டால, இனி அந்த ஊருக்கு மக்கள் சாமியை வெளியே நின்று தான் கும்பிட முடியும், உள்ளுக்கு வர முடியாது. யாராவது இதை பற்றி என்னன்னு நினச்சாலே நான் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு அந்த இடத்துல முத்துப்பாண்டி கொந்தளிக்கிறாங்க. ஆனால் இந்த நிலையை நம்ம கார்த்தி பார்க்குறாங்க. மீனாட்சி வருத்தப்படுறாங்க. என் கணவர் இதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடினார், இந்த ஊர் மக்களுக்கு இந்த கபடி போட்டியில் வின் பண்ணி கொடுக்கணும்னு. ஆனால் இப்போ அப்படி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல நேரம் முத்துப்பாண்டியை நான் பார்த்தாக்கணும் அப்படின்னு கலையிறங்கின நம்ம கார்த்தி அங்கே போகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்ட நீ காலை உடச்சி போட்டுனா இந்த கபடி போட்டி நடக்காது, நீ பார்த்தியா, அதை நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் யாருடா வெளியூர்லேருந்து இவ்வளோ ஆட்டம் காட்டுறான், இவனுக்கு பொண்டாட்டியை தூக்குங்கடா அப்படின்னு அந்த இடத்துல ரேவதியை கடத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி களை இறங்கி ரேவதியை கண்டுபிடிச்சிறாங்க. அதோட சரவணன் எதுக்காக போராடினாங்களோ அந்த கபடி போட்டியில் கலந்துக்கிறாங்க. இளையராஜாவையும் வர சொல்கிறாங்க. இளையராஜா கார்த்தி எல்லாரும் சேர்ந்து அந்த கபடி போட்டியில் கலந்து வெற்றி வாகி சூடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம முத்துப்பாண்டி நம்ம கார்த்தி வீரத்துக்கு முன்னாடி அடி பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் சரவணனுக்கு காலை முறிச்சு போட்டுறாங்க கார்த்தி. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு வைத்தியரை வர வச்சு நம்ம சரவணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, ஐயா குணமாக எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தா அடி பலமாக பட்டிருக்குமா, குணமாக எப்படி பார்த்தாலும் 1 மாதம் கிட்ட ஆகும், அது வரைக்கும் இவங்க படுத்த படுக்கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் இனி அப்போ விளையாட முடியாதா அப்படின்னு அந்த இடத்துல இவ்வளோ காலம் பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் டீமில் உள்ள மெம்பர்ஸும் பயப்படுறாங்க. இனி இந்த கபடி போட்டி வேண்டாம், சரவணனுக்கு காலை முறிச்சவே முத்துப்பாண்டி கண்டிப்பாக நம்ம உயிரையும் எடுக்க துணி எஞ்சிடுவான், அவன் அதனால உயிர் மேலே பயம் இருக்குப்பா அப்படின்னு ஓடிறாங்க. என்னை பார்க்குற ஒருத்தராக இப்படி போயிட்டாங்கன்னா எப்படி இந்த கபடி போட்டி நடக்கும்? இவ்வளோ காலம் கோயிலுக்கு வெளியே இருந்து சாமி கும்பிட்டோம், இப்போ இந்த பொங்கலோடையாவது கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு பார்த்தோம். அதுவும் இப்போ முடியாமல் போச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் முத்துப்பாண்டியை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல நேரம் சரி முத்துப்பாண்டியை பார்க்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு முத்துப்பாண்டியை பார்க்க நம்ம கார்த்தி போகிறாங்க. என்னடா நினச்சிட்ட, நீ சரவணனுக்கு காலை முடிச்சு போட்டியன்னா இந்த கபடி போட்டி நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டியா, நீ சரவணனுக்கு சார்பாக நாங்கள் வேறு ஆளை களை இறக்குவோம் அப்படின்னு சொல்ல நேரம் தாராளமாக இறக்கிக்கிடுங்க, ஆனால் கபடி போட்டியில் வின் பண்ணால் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே கால் சவிட்ட முடியும், இல்லாட்டா வெளியே இருந்து எப்போவும் முறையே கும்பிட்டுட்டு போக வேண்டியதா, நீ யாருடா வெளியூர் தானே பார்க்கலாம்டா அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. அதோட பார்த்தா ரவுடிகளை இறக்குறாங்க. கபடி போட்டியில் நீங்கள் வீரர்கள் மாதிரி இருக்கணும், அதான் எல்லாரும் கொலகாரங்க, வந்தவங்களுக்கு நம்ம கபடி போட்டியில் பங்கேற்க ஆட்களுக்கு காலை கையை உடச்சி அப்படியே அவனை ரணகலமாக மாற்றணும், அவனை நம்மளை எதிர்க்க துணிஞ்சிட்டானுல அப்படின்னு முத்துப்பாண்டி நினைக்கிறாங்க. இது அவங்க மனைவி பார்த்து, அப்பாடி என் கடவுளே, என் கணவருக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு தெரியாரு, இவர் செய்யக்கூடிய செயலில் ஏதாவது ஒன்று எடுக்க மடக்க நடக்க போகுது அப்படின்னு என் வயத்தில் குழந்தை வேற இருக்குது, அப்படிப்பட்ட நேரம் இப்போ பாவ கணக்கை ஏற்றிட்டே என் கணவர் இருக்காரு, கடவுளே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடு அப்படின்னு சாமிகிட்ட பலமாக வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை கடத்ததுக்கு ஸ்கெட்சு போட்டுறாங்க. நம்ம முத்துப்பாட்டி எவ்வளோ தூரம் இருந்தால் வெளியூர்லேருந்து என்னை எதிர்த்து பேச வந்திருப்பான், உள்ளூர்காரனே என்னை எதிர்த்து பேச பயப்படுவான், உள்ளூர்காரனுக்கு சப்போர்ட்டாக வெளியூர்காரனா இவன் யாருடா அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம சரவணனுக்கு பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டா, மனைவி, இவனோட மனைவி, இவன் பேர் கார்த்தி, இவனை இப்போ நம்ம சார்பாக கபடி போட்டிக்கு ஆளை திரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தகவல் கிடைக்குது. உங்கள் பொண்டாட்டியை கடத்துங்க அப்படின்னு சொல்லி ரேவதியை கடத்துறாங்க. ஒரு இக்கட்டான நிலையில் நம்ம ரேவதியை கடத்தி வச்சிருக்க இடத்த நம்ம முத்துப்பாண்டியோட ஒய்ஃபே நம்ம கார்த்திக்கு தகவல் போட்டு கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், நான் முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் தான் பண்ணுறேன், என் புருஷன் பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய மடத்தனம் முட்டாள்தனம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் தப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் எனக்கு நல்லா தெரியுங்க, அதை
எப்படி அவரை சரிப்படுத்தணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியலை. இப்போ உங்கள் மனைவியை கடத்தி வச்சுருக்காங்க, நீங்கள் போய் உயிரை காப்பாற்றிருங்க உங்கள் மனைவியோட உயிரை அப்படின்னு வந்து அந்த இடத்த வந்து சொல்லி கொடுக்காங்க. நம்ம கார்த்தி வந்து களை இறங்கி நம்ம ரேவதியை வந்து காப்பாற்றிறாரு. அதோட பார்த்தோன்னா அந்த ரவுடியை கால் பண்ணுறாங்க முத்துப்பாண்டிக்கு, இந்த பாருங்கள் உங்களோட மனைவி வந்து நம்ம அவனோட அந்த கார்த்தியோட மனைவியை கடத்தி வச்சுருந்தோம்ல, அவங்க வந்து கார்த்தியை அடி அடின்னு எங்களை மரண அடி அடிச்சுட்டு மனைவியை மீட்டுட்டு போயிட்டான், என்னடா சொல்லுற? ஆமாம், நம்ம சாதாரணமான ஆளுன்னு அவனை எதிர்பார்த்தோம். அவன் அடித்த ஒவ்வொரு அடியும் ரணகலமாக எங்களை படுத்திட்டு போயிட்டான், அதை மனைவியை காப்பாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அப்போது நான் இதை கடத்தி வச்சாரு கபடி போட்டிக்கு வராமல் போவான்னு பார்த்தா இப்போ கபடி போட்டி நடந்தே ஆகும் போல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இளையராஜாக்கு ஃபோனை போட்டு வர வைக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தங்களும் எனக்கு உயிர் மேலே முக்கியம் அப்படின்னு வந்து கபடி போட்டியிலேருந்து விலகி ஓடுறாங்க. இந்த முத்துப்பாண்டியால் நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் இளையராஜாவும் சேர்ந்துறாங்க கபடி போட்டியில். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிங்கங்கனங்க நம்ம ராஜா வந்து களம் இறங்குறாங்க கபடி போட்டியில். அந்த முத்துப்பாண்டி என்னடா இவன் புதிய விதமான ஆளாக இருக்கான், நம்ம இவனை வந்து என்ன பண்ணி தோக்க முடியும், ஒன்றுமே பண்ண முடியலை, இவன் நம்ம எவ்வளோ பெரிய யுத்தியை வந்து மரணடி ஒவ்வொன்றும் கொடுத்தான், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற கலையை இவன் கற்று வச்சிருக்கானடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல முரண்டு நிற்கிறாங்க. என்னை விட வீரன் இந்த ஊரில் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் வல்லவனுக்கு வல்லமே பூமியில் உண்டு மாதிரி இவன் எங்கே இருந்தோ முளைச்சி இங்கே வந்து இந்த பொங்கலுக்கு இவன் உரிமையை மீட்டு கொடுத்துருவான் போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே முகத்தை கோணலாக்கி நிற்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி அந்த கோப்பையை கபடியில் வெற்றி வாங்கி சூடுறாங்க. அதோட பார்த்தோன்னா அப்படியே அரண்டு வாயை பிளக்குறாங்க. என்னடா இது புதுவித கூத்தாக இருக்குது, இத்தனை வருஷம் இல்லாததை சாதிச்சுட்டான் இவன், வெளியூரில் இருந்து சாதிச்சு இவனுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்க. கார்த்தி ஜெயிச்சதை பார்த்து முத்துப்பாண்டி. அதே நேரத்தில் முத்துப்பாண்டி வந்து நம்ம கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்கள் வீரத்தை நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன், இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் செய்தது தப்பு தான். நம்ம முத்துப்பாண்டியோட மனைவியும் காலில் விழுந்து முத்துப்பாண்டிக்கிட்ட கதறாங்க. இந்த பாருங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க, ஊர் மக்கள் பாவம் சாமியை போய் கும்பிடட்டும், அதை தடுத்து வச்சு என்னத்துக்கு, நம்மளுக்கு வயதில் குழந்தை இருக்குது, இந்த நேரம் தப்பு கணக்காக பெருக்காதுங்க பாவம் அப்படின்னு வந்து அலற நேரம் நம்ம முத்துப்பாண்டியோட மனசு மாறி நம்ம கார்த்தியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த பாருங்கள் என் தப்பை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு வந்து திருந்துறாங்கங்க அந்த தருணம். அதே நேரத்தில் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ராஜா ஊரில் எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறியே, ஆனால் உன்னையா எங்கள் குடும்பம் எங்கள் அம்மா ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, அவங்க மனசு என்ன கல்லுலையா செய்து வச்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் அவங்களுக்கு என் மேலே கோபம் இல்லை ரேவதி, எங்கள் தாத்தா பாட்டி தான் உங்கள் பாட்டியோட சாவுக்கு காரணம்னு நினச்சிட்டு செய்கிறாங்க, அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிட்டுனா போதும், நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், அது வர பொறுமையாக தான் இருக்கணும் ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம முத்துப்பாண்டி, இன்னையிலேருந்து நான் உங்கள் தோழன் பார்த்துடுங்க, எந்த உதவி உங்களுக்கு எப்போனாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஊர்லேருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ரேவதியையும் ராஜாவையும்.